அது மண்டபத்தி அண்டியடா தோட்டா தெரியாதடா நடுக்குள்ள. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செம்ம கேம் ஆட போகிறோம். ஓகே, அதுக்குள்ளே வந்து பாட்டு நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பெட்ரோல் இல்லை வண்டியில், இப்போ வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஹாரர் கேம்னு சொல்லலாம், அப்படி சொல்ல முடியாது. ஒரு சொன்னால் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி முடிக்கிற வில்சோன்னு சொல்லி ஒரு வீடியோ வச்சிடலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், ஏன்னா இப்போ தான் நான் தூங்கி இருந்தேன், ஓகேங்களா? தூங்கி இருந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோ போட்டுருன்னு சொல்லிட்டு வாய்ஸ் போடணுன்னு வந்துட்டேன். ஸோ நல்லா இருக்குல்ல, கிராஃபிக்ஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டேங்கை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு டுட்டோரியல் சொல்கிறானுங்களா? டுட்டோரியல்லாம் விடு. ஓகே, ஸோ வந்து கேஸை ஃபில் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, கிளிக் பண்ணேன். ஓகே, இதில் வந்து கேஸ் இல்லையாங்க, எம்டியாக இருக்கான். ஸோ வந்து கேஸை வந்து இதில் இல்லையா, இது வந்து கேஸ் ஸ்டேஷனில் போய் தான் எடுக்கணும் பொழுது. ஓகே, டோரு உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ப்போம் உள்ளேனா இருக்குன்னு. ஏன்னா ஆபத்தாக இருக்குது, ஏன்னா இடமே வந்து ரொம்ப பயமாக இருக்குது பார்க்கவே. ஸோ அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது நம்மளோட செகண்ட் கோஸ்ட் எபிசோட்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பேபி நெல் ஆடிருப்போம். ஸோ அப்போது வந்து எனக்கு பிடிச்சது, ஓகேங்களா? ஸோ லாக்கில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஷாப்போட ஓனர் வீட்டுக்கு போய் தான் கேட்கணும் உங்களுக்கு. இங்கே தான் எங்கன்னா இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட எதிர்க்க இருக்க ஒரே வீடு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்னு. ஓகே, ஏங்க என்னடா இது, டேய் தட்டணி ஓப்பன் ஆகிடுச்சு. யாருனா இருக்கீங்களா உள்ள? யாரும் இருக்கிற வரையே தெரிலங்க. கேண்டில் இருக்குது. ஸோ எடுத்துப்போம், எதுக்கு? சும்மா தானே வச்சுருக்காங்க, வீடு வெளிச்சமாக தான் இருக்குது. ஓகே, இங்கே எதுவும் ஃபோட்டோ இருக்குது. எங்க அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஃபோட்டோ? ஆமாம், இந்த இடத்துல வந்து இந்த கேஸ் ஓனரோட வீடு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஓகே, அப்படி உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இது என்ன ஸ்டோரினா வந்து ஒரு ட்ராவல், அந்த பையன் ஒரு இடத்துல மாட்டி முடிக்கிறான். அதுதான் வந்து இதுக்கான கதை. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது, ஆனால் இது நம்மளுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, ஓகேங்களா? இது எதுக்குன்னா யூஸ் ஆகும். ஸோ அந்த கல் பிரிண்ட்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. டுடே. ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், எடுத்து வச்சுப்போம். சொல்லப்போனால் நான் இங்கே திருட்டு வேலை தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். திருட்டு இல்லை, திருட்டு வேலை. ஸோ சரிங்க. ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்குது? ஓகே, இது இருக்கிற மாதிரி தெரியல. யோய், எங்கே ஏதோ போதே. ஆனால் வெளியே வர யாரா அது? தம்பி நில்லுங்க. எங்கே ஆனால் வந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாக்கே, ஒய்வாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கே. ஐயோ, ஸோ ஓகே, மேலெல்லாம் சவுண்டு கேட்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேலே நம்ம போனோம், ஓகேங்களா? டோர் வந்து யாரோ உடச்சி விட்டு, அவன் தான் நினைக்கிறேன், அவன் தான் உடச்சி விட்ருப்பான். ஸோ வந்து இப்போ நம்ம மேலே போனோம், இருங்க, கீழே எதுனா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுவுள்ள எதுவும் இல்லை. நான் இருந்தால் வச்சு நல்லா இருக்கும். ஏன்டா இப்போ நான் எப்படி மேலே போவேன்? இங்கேயும் வந்து போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கான பதில் வந்து அந்த கேஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய்ட்டு நல்லா தேடினா தான் எனக்கு கிடைக்கும், ஓகேங்களா? பொருள். ஸோ போய்ட்டு தேடுவோம். எதனா இருக்கும் சைடில், கண்டிப்பாக வந்து இங்கே தான் எதனா இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஓனர் தான். ஸோ இங்கே தான் எங்கன்னா இருக்கும். சம்பவம் மாட்டிக்கிச்சு. ஏதோ ஏணி இருக்குது, ஏணி போட்டு மேலே ஏறிடுவோம். ஓகே, ஸோ ஆனால் வந்து எனக்கு புரியல, இது என்னன்னா எப்படி சாவி வந்து எந்த இடத்துல வச்சுருப்பானுங்க. இப்போ நம்மளுக்கு அதுதான் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அப்படியே வந்து மேலே போய்ட்டு சாவி இருந்தாலும் அது எப்படி வச்சுருப்பான் சாவியை? அது ஒரு லாஜிக் இல்லாத விஷயமா இருக்குது எனக்கு. ஒரு வேளை இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஓகே, ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது, அங்கங்கே சவுண்டு கேட்குது. ஓகே, அப்படியே வச்சுருவோம். கொஞ்சமாச்சும் லாஜிக்காக தாங்கடா, உயிரை வாங்காதீங்கடா. எனக்கு அதனால தான் இந்தமாரி கேம்லாம் ஆட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, காக்காவா? சூப்பரு. எடி இது எனக்கு தெரிஞ்சு அந்த ரூம்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இது அப்புறம் பார்த்துக்கலாம். ரூம்குள்ளே போய் பார்ப்போம். ரூம் ஓப்பன் பண்ணு. எங்கே கிளாஸ் ஓடிற சவுண்ட்லாம் கேட்குது உள்ளே. இது ரூம் ஓப்பன் ஆக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரூம் கீ இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஏற முடியுதா? இல்லை, அது மாதிரி ஏற முடியல.
ஸோ இதில் ரூம் கீ இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இருக்கும். ரூம் கீ கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இதுக்குள்ளே தான் பெரிய கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து கேஸ் ஸ்டேஷனோட கீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் எப்பட்றா நீ வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு செத்து போயிருப்பானா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சொல்ல போனால் ஒரு லாஜிக் கிடைக்குது. யாருன்னா தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, இங்கே போய்ட்டு பட்டுன்னு போய்ட்டு அந்த கேஸ் ஸ்டேஷனை இது ஓப்பன் பண்ணிவிடுவோம். இடமே கொஞ்சம் பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓப்பன் கரோ உள்ளே 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 இது நிறைய இருக்கே. நம்மளுக்கு வேண்டியது இருக்குது. இது எடுக்க முடியுமா இதை? இல்லை, எடுக்க முடியல. ஸோ இதை மட்டும் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எடி சீக்கிரம் எடி. ஓகே, நம்மளுக்கு ஃபியூல் கிடச்சிச்சு. பட்டுன்னு போட்டு வண்டி எடுத்துன்னு ஊரை விட்டு கிளம்புறோம், ஓகேங்களா? என்ன இவ்வளோ டூல்ஸ் இருக்குது? இது ஒரு மெக்கானிக் ஷாப்பாகவே வச்சுருப்போம் போல இருக்குது. இதில் ஃபில் பண்ணோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டியில் ஊற்றிக்கணும். எதுக்கு தேவையில்ல, வண்டியில் ஊற்ற போகிறேன். ஓகே, சல்ட்டுன்னு ஊற்றிட்டு இந்த ஏரியா விட்டு கிளம்புவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, கையெல்லாம் உதறது. ஓகே, தூக்கி போடு ஃபஸ்ட்டு. என்னடா இது சவுண்டெலாம் வித்தியாசமாக வருது? எங்கே பயங்கரமாக புயல் அடிக்குது. இப்போ நான் ஓகே, இங்கே வந்து ரொம்ப கூலாக இருக்குது. இப்போ நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே 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 இருக்கே, அவனுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, வண்டி விடு. ஓகே மக்களே, ஸோ எப்படியும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் கேம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடம் பார்த்துக்கலாம், பார்க்கவே பயமாக இருக்குது எனக்கு. ஓகே மக்களே, ஸோ வந்து இப்படியும் அதை தாண்டி வந்துட்டோம். ஸோ அந்த இடம் பார்க்கவே ரொம்ப க்ரீப்பியாக இருந்துச்சுல. ஸோ வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலில் உள்ள கையை உள்ள இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ சட்டு போட்டுன்னு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறது தான் வேலை. ஆனால் இங்கேயே க்ரீப்பி. இங்கே மரம் வந்துச்சு. ஐயோ, கிராஷ் ஆகிடுச்சு. பத்து அவள் தான். எங்கே இருக்கிறேன்? ஐயோ, கையில் வேறு இது குத்திக்கிட்டு. எப்போ எடுக்கணும்? வந்துடு. ஓகே, ஸோ வந்து இந்த இடத்த விட்டு நம்ம இப்போ வெளியே போகணுங்க. நம்ம கார் வேறு கிராஷ் ஆகிடுச்சு. எப்படி போக போகிறோன்னு தெரில, எங்கே போக போகிறோன்னு தெரில. ஓகே, ஸோ வந்து அப்படியே போவோம் குள்ளடியாக. ஓகே, ஸ்கேண்டில் இருக்குல்ல, ஸோ கேண்டில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி மேலே ஏறணும். ஏறு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னா ஹெல்ப் கேட்கணும். அது இந்த இடம் வேறு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியல, யார் இருப்பாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல. ஓகே, கேண்டில் பற்ற வச்சாச்சு. ஓகே, என்ன பிரச்சனை? ஜம்ப் பண்ணி போகணும். ஓகே, சூப்பர். இன்னும் போ. எங்கே போக போகிறோன்னு தெரில, எங்கே போய்ட்டு முட்டை போகிறோன்னு தெரில. இருட்டாக வேறு இருக்குது, எங்கே போய் உந்து வர போகிறோன்னு அதுவும் தெரில. செம்ம இருட்டாக இருக்குது. என்னடா அது? ஏதோ இருக்குது அங்கே. டாய், அங்கே ஏதோ இருக்குது. ஒரு ஏதோ ஒரு பின்னாடி இருக்குது அப்படின்றா. பார்த்து அவ்வளோ. வரவெல்லாம் எனக்குன்னே வரானுங்க, யாரும் தெரில. திடீர்னு ஒன்று வந்துச்சு, என்ன ஆச்சுன்னே தெரில. ஓகே, ஏதோ ஒன்று வந்துச்சுங்க. திடீர்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. திடீர்னு பார்த்தா கீழே வந்து போய் கிடக்குறோம். ஓகே, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது போய் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, ஓகே, குனிஞ்சு வேற போனோமா? சூப்பர். இதை நம்ம வந்து எப்படி போய் கண்டுபிடிக்க போகிறோம்? எதனா இருக்கும் கண்டிப்பாக. ஏம்மா பயந்துக்கு மரத்தை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு இருட்டாக இருக்குது, கண்ணே தெரிய மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக. எங்கே போகிறோம்? இங்கே ஏதோ ஒரு வண்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வண்டி வந்து கிடக்குது. இந்த மாதிரிலாம் எதாவது நடக்குது. காட்டுக்கு நடுவில் வீடா? டேய், என்னங்க இது? காட்டுக்கு நடுவில் வீடு, அங்கே ஒரு வண்டி இருக்குது, அதுவும் கிராஷ் ஆன வண்டியாக தான் இருக்கும். ஓகே, யாரும் இல்லைங்க உள்ள. ஓகே, அப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணணும் என்னென்னலாம் இருக்குது, எது யூஸ். ஓகே, கபோர்டு இருக்குது. வேறு என்ன இருக்குது? வேறு
ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே சொல்லி கொடுத்துங்க. ஓ, ஒளி எடுத்துக்கா. அப்போ எப்படி இருக்குது? ஸோ ஏதோ ஒன்று இருக்குது, சம்பவம் இருக்குது, அது மட்டும் தெரியுது. ஓகே, யாரும் வரல. இப்போ நம்ம போவோம். ஸோ சொல்லப்போனால் இந்த வீட்டில் யாரும் இல்லை இப்போது. இருக்கலாம், ஏன்னா வந்து இப்போ யாரும் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இப்போ கரண்ட்டாக. ஏன்னா யாரும் தான் தெரியல. ஓகேங்களா? ஓகே, இங்கே வேறு ஏங்க புதுசாக இருக்குது பாருங்களேன். சரக்கு போடலன்னு வச்சுக்கிறானுங்க. வெயிட் கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே கப்போர்டு இருக்குது. ஏங்க இதை பார்த்தீங்களா? ஸோ ஃபோன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, கால் போட்டிருக்கேன். ஸோ 911க்கு. ஓகே, ஸோ ஃபோன் பேசுகிறதுக்கு அந்த இது இருக்குல்ல, அது வந்து இல்லையாங்க. அது நான் போய் தேடணும். நம்மளுக்கு இது இங்கேயும் இல்லை. இருங்க, ஒரு இதுவாக தேடலாம். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே தான் எங்கன்னா இருக்கும். ஓகே, நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கான். என்ன? கேண்டில், இது ஒரு கேண்டில். சூப்பரு, எடுத்துக்கோ. அடுத்து டேப் இருக்குது. ஆனால் டேப் இது வரையும் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் வச்சுருக்காங்க டேப்பு, எதுக்குன்னு தான் தெரில. ஓகே, இது நியூஸ் பேப்பர் இருக்குது. ஓகே ஏங்க, நியூஸ் பேப்பரில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சொந்த மார்க்கெட்னு ஒருத்தர் இருக்கார். சொந்த அந்த டவுனில் இருக்கவர். அவர் வந்து சூனியம் வச்சதுனால வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. விச் கிராஃப்ட்னா அதான் சூனியம். அது வச்சதுனால அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டது. அதனால் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சொல்ல போனால். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு. ஸோ சூனியக்காரனா கண்டிப்பாக அவனுக்கு வந்து சாவு இருக்காது. ஏன்னா நான் எத்தனை அனிமி பார்த்துருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அவன் வீடாக தான் இது இருக்கணும். நம்ம வந்து வீட்டில் வந்து மாட்டிக்கணும். ஸோ அது மட்டும் நல்லா புரியுது. ஓகேங்களா? ஓகே. ஆனால் அவன் வந்து ஒரு சூனியக்காரன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சொல்லும்போது இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த ஓனரோட வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே போய் கூட கீ எடுக்கோங்க. ஸோ அந்த வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. ஆனால் நான் அதை படிக்கல. ஓகேங்களா? ஸோ இருங்க, நான் அப்படியே போய்ட்டு அதை நியூஸ் பேப்பர் அப்படியே காப்பி பண்ணி இதில் போடுறேன். அந்த நியூஸ் பேப்பரில் போட்ட வரையும் வந்து அந்த ஏரியாவில் வந்து நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை போனால் இந்தமாரி மக்கள்லாம் காணாமல் போகிறது, ஸோ வந்து இந்த சில ஆடு மாடுகள்லாம் காணாமல் போகிறது, அதனால் வந்து எல்லாம் பயத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி அதில் போட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த நியூஸ் பேப்பர் படிச்சுன்னா ஸோ வந்து அதான் அந்த விச்சை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் ஏதோ சிங்க் ஆகுது, அது மட்டும் தெரியுது. ஓகே, ஸோ இது என்ன ரூமாக இருக்கும்? ஓகே, எங்க பெட்ரூமு. ஓகே, ஷூ இருக்குது. அப்படியே ஷூ இருக்குது. என்னவா இருக்கும்? ஓகே, இந்த மண்டை அந்த பேய்ங்க நம்மளுக்கு பயமுறுத்துனாங்களா அவங்க, அந்த மண்டை மாஸ்க்கு. இதை தான் பார்த்தோம். ஆமாம், இதை தான் பார்த்தோம் நம்ம. ஸோ அவன் தான் இந்த வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது எனக்கு. ஓகே மக்களே, ஸோ வெளியே வந்துட்டேன். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ நம்ம போய்ட்டு நைட் தேவை. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டவுனில் இருந்தவன் தான் இந்த வீட்டில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ போனால் கன்ஃபார்ம்டு இவன் தான் இந்த விச்சி. ஓகேங்களா? விச் கிராஃப்ட்னா வந்து சூனியம் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஸோ அவன் தான் சூனியக்காரன் தான் இங்கே. ஓகேங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த இது வேணும். ஓகே, இருங்க பார்ப்போம் இங்கே எதனா இருக்கான்னு. ஸோ ஏன்னா வந்து டெலிஃபோன் பூத்து வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும். ஓகேங்களா? இது என்ன பேக் டோரா? ஓப்பன் ஆகுதுங்க, மழை பெய்யுது. ஓகே, இருங்க அந்த சைடு போய் பார்ப்போம். எனக்கு பார்க்க பயங்கரமாகுது இடம். இந்த இடத்துல எப்படி அவன் தனியாக இருக்கான்னு தெரில. சொல்லப்போனால் ஒரு சைக்கோவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்தமாரி இடத்துல இருக்கான், தனியாக வாழ்கிறான். அதான் சைக்கோ தான் அவன், சைக்கோ கொலைகாரன் அவனே தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டெலிஃபோன் இது தேடணுங்க. அது வேறு எங்கே இருக்குதுன்னு வேறு தெரில. இந்த வீட்டில் தான் ஏன்னா இருக்கும். அதில் போய் தேடணும் ஃபஸ்ட்டு. எந்த இடத்துல இருக்கோ எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ அப்படியே அங்கேருந்து பெட்ரூம் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணாத ஒரே இடம். ஸோ இங்கே பார்ப்போம். ஓகே, இதில் எதுவும் இல்லை. அவ்வளோ போவோம். அடுத்து இது. ஓகே, இதுலையும் இல்லை. இதுலேயும் இல்லை. அப்போது அந்த ட்ராவை போய் செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ட்ராவ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் இருந்தால் லக்கு, இல்லைனா அவ்வளோதான், மாட்டின்னு முடிக்க வேண்டியதான் இங்கேயே. ஓகே, இது ஃபோட்டோலாம் இருக்குங்க, என்னென்னு தெரில. ஓகே, கச்சிச்சு. ஓகே, ஐயோ முட்டனே, அட எறாத கரெக்டாகிடு. ஓகே, எடுத்தாச்சு. முட்டு போய்டும் எதுக்கு, அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டான என்ன பண்ணுறது.
அதனால் சரி எனக்கு தெரிஞ்சு அவன் பிளான் பண்ணி தான் வச்சுட்டு போயிடான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நம்மளை பார்த்துட்டான். ஸோ ஏன்னா வேணுன்ட்டே யாருன்னா வெட்டி எத்தனை பேர் வைப்பாங்களா, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே ஸோ ஃபோன் பண்ணுவோம். ஓகேங்க கிடச்சிச்சு. ஸோ பொட்டுன்னு போலீஸ் ஃபோன் பண்ணி போக வேண்டியது தான். ஓகே ஓகே என்னடா நடக்குது? ஓகே இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லையா, அது வந்து கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ வந்து போய்ட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது? ஸோ பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே பின்னாடி போய்ட்டு ஆன் பண்ணுவோம். இருட்டாக வேறு இருக்குது ஏரியா. ஓகே ஸோ அதை வந்துட்டேன் பேக் டோர்கிட்ட. ஸோ ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்கணும். அந்த சைடு இருக்குமா? ஓகே அந்த சைடு கொஞ்சம் மழை தான் இருக்குது. ஓகே பார்த்துருங்க. டோருக்கு ஜென்ரேட்டர் ஹாட் பெட்டு. ஓகே கரெக்டாக தப்பாயிடுச்சே. கரெக்டாக ஐயோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக ஆன் பண்ணேன். ஓகே ஆன் ஆயிடுச்சா? பாங்களா? ஓகே ஏங்க ஃபியூல் போடணுமா? ஏன்டா காரில் ஏன் ஃபியூல் இல்லை, இதுலேயும் ஃபியூல் இல்லை. ஓகே நான் ஃபியூல் பார்த்துட்டேன். இது பாத்ரூமில் தான் இருக்குது ஃபியூலு. அப்படியே ஃபில் பண்ணிட்டு போட்டுருவோம். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல பாத்ரூமில், அப்போ பார்த்துட்டு நான் யாருன்னா இங்கே வைப்பாங்களா ஃபியூலை தூக்கி. அவன் எதுக்கோ வச்சிரு. யாரா அது? எங்க வந்துட்டான் இவன் தான் அது. யாரா தாத்தா நீயாடா? ஐயோ ஓடு மின்சாரி தப்பிச்சிரு ஓடு. எங்கே ஓடுவது இல்லையே நான். கதவு தரடா. டேய் கதவு தரடா, கபடில் ஓடி முடியாது. அதெல்லாம் போடு சாவடிக்க போகிறேன். என்ன செத்துட்டேன் இன்னைக்கு. சீக்கிரம் தரடா, வெளியே போடா போக மாட்டேன்றான். ஃபீல்மி என்னடா சொல்கிற? இது ஒரு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான் செத்துட்டேன். ஓடு அவங்க எல்லாம் மாட்டக்கூடாது. உட்காரா டேய், உட்காந்து போடு. எங்கே என்னதை இது விருப்பி மாட்டிக்கினேன், செத்துட்டேன். ஆட்டு எடுத்துட்டான் கையில். சூப்பர் முடிச்சு விட்டீங்க. ஓகே மக்களே, ஸோ வந்து இதோட பார்ட் 2ல் சந்திக்கலாம். ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2ல் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே நானும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.